ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு பிரியாணி தாங்க பண்ண போகிறேன். பிரியாணி எல்லாம் பண்ணியாச்சு. டக்குன்னு ஏதாவது ஒரு டெசர்ட் பண்ணலான்னு தோணுச்சு. 10 மினிட்ஸில் டக்குன்னு பண்ணுற மாதிரி ஹவல் வச்சு பாயாசம் பண்ணலான்னு சொல்லிட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன். பால் காயறதுக்கு மட்டும்தான் நேரம் ஆகும், மற்றபடி இது ஹவலெல்லாம் சீக்கிரமாக வெந்துருங்க. ஸோ அவல் ஒரு கப்பு, சேமியா ஒரு கப் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கு ஒரு பவுட்ரு தேவைப்படுது. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 4லேருந்து 5 6 பாதாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். கூடவே 4 ஏலக்காவும் 2 ஸ்பூன் இல்லாட்டி 2 சின்ன குழிக்கரண்டியில் ஹவல் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நடக்கலையை தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இந்த மாதிரி பவுடர் மாதிரி மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பால் காய தொடங்கிருச்சு. எடுத்து வச்சுருந்த அவல் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஒரு பிரியாணிக்கு ஏற்ற டெசர்ட்னால் பிரெட் ஹல்வா நல்லாயிருக்கும். அதுக்கு ஈக்குவலாக இந்த அவல் பாயாசமும் சூப்பராக இருந்தது. தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சுகர், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் 10 மினிட்ஸில் பண்ணுறதுனால டக்குன்னு சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல கொதி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பவுட்ரு ஆட் பண்ணதையுமே பாயாசம் கொஞ்சம் திக்னஸ் ஆகிடும். ஸோ நம்ம தேவைப்படுற அளவுக்கு மில்க் அல்லது வாட்டரை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தாளித்து கொட்டுறதுக்காக நெய் ஆட் பண்ணிவிட்டு திராட்சையும் முந்திரியும் நல்லா நெய்லேயே ரோஸ்ட் பண்ணி பாயாசத்தில் ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க பாயாசம். இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த அளவுக்கு பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெசர்ட் சூப்பராக இருந்தது. இதை பார்க்கும் போதே எனக்கு நல்ல மவுத் வாட்டரிங்காக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த பாயாசத்தை குடிச்சே ஆகணும்னு சொல்லி சூடாக இருக்கும் போதே நான் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எம்மியான ஹவல் பாயாசம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இந்த மாதிரி என் சேனலில் வர விலாகை பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.